தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஆஞ்சநேயரை பத்தி வந்துட்டு தெரியும். பெருமாள் கோயில்ல வந்துட்டு பார்த்திருக்கோம். சில கோயில் அதாவது சிவன் கோயிலையும் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா பஞ்சமுக ஆஞ்சநேயரை பத்தி பலருக்கும் வந்துட்டு தெரியாது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. ஹாய் மம்மி. ஹாய் பேபி. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? How was your vacation? எல்லாமே சூப்பரா முடிஞ்சது. ஃபன்னா இருந்தது, ஜாலியா இருந்தது. So I am back now. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm also doing good. I hope everybody is doing good. எஸ். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் பத்தி பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்துட்டு எப்போ வரும்ன்ற கன்ஃபியூஷனும் சில பேருக்கு இருக்கு. ஸோ நான் அதையும் நம்ம வீடியோ கடைசியில சொல்லுவோம். பட் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னா வந்துட்டு என்ன? யார் அவரு? ஸோ பஞ்சமுக ஆஞ்சநேயர்னா ஆஞ்சநேயர் இஸ் வெரி ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தி வாய்ந்த காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இப்போ சனி தசை நடக்கிறவங்க இல்ல சில தாந்திரிகம் மாந்திரிகம்ல சிக்கி இருக்கவங்களுக்கு வந்து மெயினா இந்த பூத பேத்த பிசாசோட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் மெயினா நம்ம கும்பிடுறது வந்து ஆஞ்சநேயர். பயமா இருந்தா ஆஞ்சநேயர் சொல்லுவோம். பிகாஸ் இஸ் அப்படி ஒரு பலவான் இல்லையா, ஒரு அப்படி ஒரு சக்தி அவருக்கு. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் யாருன்னா ஒரு தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் ஆஞ்சநேயர். ஓகே. தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் ஆஞ்சநேயர்னா ஒரு ஃபேஸும் இப்போ ஒரு விஷயத்துக்கான ஒரு டைரக்ஷன்ல இருப்பார் அவர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எப்படி ஃபார்ம் ஆனாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து எல்லாருக்குமே ராமாயண ஸ்டோரி தெரியும். ஸ்ரீராமர் வந்து சீதாவை ரெஸ்கியூ பண்றதுக்கு போகும்போது ஹனுமார் நிறைய ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லியிருப்போம். இப்போ ராவணனோட தம்பி ஒருத்தன் இருக்கான், மகி ராவணன் சொல்லிட்டு. அவன் வந்து எப்படின்னா பயங்கரமான தாந்திரிகம், அவனுக்கு மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படி ஒரு பவர் அவனுக்கு அந்த மாந்திரிகத்துல சார்ந்தது. அவனை வந்து அவன் ஒரு மாயா அப்படிங்கிற ஒரு உபாசனை கடவுளை வந்துச்சுட்டு அவன் ப்ரே பண்ணிட்டே இருப்பான். இப்ப அந்த மகிரா ராவணன் அவன் பேரு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா மகாமாயாங்கிற ஒரு காடஸஸ வந்து தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் அ காடஸ், தாந்திரிக் வழிபட்டு நிறைய விஷயங்களை அவன் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஸ்ரீராமர் அண்ட் லக்ஷ்மணனை வந்து அவன் என்ன பண்ணுவான், கேப்சர் பண்ணி பாத்தாள உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மகாமாயாக்கு வந்து பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும்போது திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பஞ்சமுக ஹனுமான். ஓகே. அப்போ வந்து 5 இடத்துல விளக்கெரியும். அந்த 5 இடத்துலயும் விளக்கெரியது சைமல்டேனியஸா ஒரே டைம்ல அது ஊதி அணைக்கணும். அப்போ அவர் எடுத்த அந்த ஸ்வரூபம் தான் 5 பஞ்சமுகம் ஆஞ்சநேயர். ஒரு ஃபேஸும் டிஃப்ரெண்டான ஃபேஸும். ஒண்ணு வந்து நரசிம்மரா இருப்பாரு, ஒரு இதுல வாராகியா இருப்பாரு, ஒரு ஃபேஸ்ல ஒரு இதுல ஹயக்ரீவரா இருப்பாரு, ஸோ ஒரு இதுல ஹனுமானவே இருப்பாரு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அவருக்கு இருக்கும். ஒரு இதுல கருடனார், அது ஒரு டைரக்ஷன்லயும் அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ அந்தந்த டைரக்ஷனுக்கு அந்தந்த ஃபேஸ்க்குரியதான பவர் அந்த இதுக்கு இருக்கும். அப்போ இது எல்லாமே கலந்ததுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அப்போ நார்மலை விட இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான காட். இப்போ ஜென்ரலா தக்ஷிண மீன்ஸ் சவுத் ஃபேசிங் ஆஞ்சநேயர்ல வந்து எதா இருப்பாங்க, நரசிம்மரா இருப்பார். நரசிம்மர்னா என்ன, கோவம், இந்த கெட்டதை அழிக்கிறது அந்த மாதிரி. சோ இந்த பிசாசு பூதம் இதுல எல்லாம் இந்த பிளாக் மேஜிக் ஈவில் ஃபோர்ஸஸ்ல மாட்டிட்டு இருக்கவங்க அந்த நரசிம்மரை வழிபடுவாங்க இல்லையா. இப்போ இது ஆஞ்சநேயருக்குள்ளேயே இருக்கும். சோ 2 பவரும் இணைஞ்சிருக்கு. சோ நார்த் ஃபேசிங்னு பாத்தீங்கன்னா வராகமுகமா இருப்பாங்க. வராகமுகம்னா நார்த் ஃபேசிங் ஜென்ரலாவே குபேரன், பணம், சொத்து, வெல்த், ஃபார்ச்சூன், நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு வராகமுகம். சோ அதுல வந்து அவருக்கு அந்த குபேரனோட தன்மையும் வந்துருச்சு. ஹயக்ரீவர் ஃபேஸ் வந்து ஸ்கைய பார்த்திருக்கும். இப்ப ஹயக்ரீவர்னாலே படிப்பு, நல்ல ஞானம், நாலேஜ், சில்ட்ரன் எல்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு புத்தியை கொடுக்கறது. சோ இந்த அதுலயும் நம்ம வந்து ஆஞ்சநேயர் அந்த ஹயக்ரீவரோட தன்மையும் வந்துச்சு. கருடன் என்ன, அது வந்து இந்த ஸ்னேக்ஸ் பாம்பெல்லாம் சண்டை போடுறது தானே கருடன். சோ பாய்சனஸ் ஏதான ஒரு விஷத்தன்மை, பாய்சன்னா லிட்டரலா பாய்சன் இல்லை, ஒரு பாய்சனஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு பாய்சனஸான ஒரு விஷயம்,
அது எல்லாமே தாக்கறதுக்கு அவர் அந்த ஃபார்ம் எடுத்திருப்பாரு. அப்புறம் அந்த ஈஸ்ட் ஃபேசிங் ஹனுமான் தான். ஈஸ்ட் ஃபேசிங் தான் ஹனுமான், ரெகுலர் ஹனுமான். நம்ம ஜென்ரலா அந்த ஃபார்ம்ல இருப்பாரு. அது அவர் என்ன பியூரிட்டி, கோர்ட் கேஸ்ல யாராவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லா சூட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேஸ்ல இருக்கிறவங்க, அதுங்களுக்கெல்லாம் எனிமீஸ எதிரிகளை தாக்கறதுக்கான இது, எதிரி செஞ்ச விஷயங்கள் நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஜென்ரலா ஹனுமானை கூப்பிடுற மாதிரி. ஸோ இது வந்து 5 forms of ஹனுமான். எல்லா சக்தியும் ஒண்ணு சேர்ந்து இட்ஸ் பஞ்சமுக ஹனுமான். இதுல 5 முகத்துக்கும் 5 வெவ்வேறு முகங்கள் இருக்கும். 5 வெவ்வேறு முகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இது எல்லாமே ஒரே ஃபார்ம்ல இருக்கிறது. அப்போ நார்மலை விட இது எத்தனையோ மடங்கு பவர் அதிகரிச்சு இருக்கும் இல்லையா? சோ இந்த ஹனுமானன் நம்ம டெய்லியே ஒரு முகத்துக்கும் ஒரு ஸ்லோகமும் இருக்கு. அதை நம்ம இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். பட் அப்படி இல்லாம ஜென்ரலா பஞ்சமுக ஹனுமான் ஸ்தோத்திரம் இல்ல கவசம், அது ஒரு 10 லைனோ 15 லைனோ இருக்கும். டெய்லியே அதை படிச்சுட்டு வரலாம். அது படிச்சுட்டு வந்தா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு எதிரி இப்ப என்னென்னலாம் கவர் பண்ணிட்டோம். பிளாக் மேஜிக் எஃபெக்ட், இந்த சூனியம் வச்சவங்க, அந்த பேய் பிசாசு பூதம், இந்த பிரச்சனை கவர் பண்ணியாச்சு. கோர்ட் கேஸ், எதிரிகள் தொல்லை கவர் பண்ணியாச்சு. பசங்களோட படிப்பு, அவங்களோட நல்வழி, அது கவர் பண்ணிட்டோம். பணம், ஹெல்த், வெல்த், ஃபார்ச்சூன், ஃபேம், அதையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இத்தனையுமே ஒரே இடத்துல ஒரே ஹனுமான ஒரே ஃபார்ம்ல கும்பிடும் போது நம்மளுக்கு எல்லாமே சேரும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அது வந்து அது எல்லாருமே வந்து ட்ரை பண்ண ஹனுமான் பக்தரா இருக்கும் போது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹனுமான கும்பிடும் போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். நார்மல் பீப்புளும் கும்பிடலாம். சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல வச்சு பண்ணலாமா அப்படின்னா. நிறைய பேருக்கு ஹனுமான் வீட்டுல வச்சு பண்ணலாமா, லேடிஸ் வந்துட்டு பண்ணலாமான்ற டவுட்ஸுமே வந்து பண்ணலாம். லேடிஸும் பண்ணலாம். அந்த காலகட்டங்கள் நம்ம பீரியட்ஸ் காலகட்டங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாத விடாய், அந்த காலகட்டத்துல மட்டும் டெஃபினட்டா ஒரு ஸ்கிரீனாவது போட்டு வைக்கணும். நம்ம நிழல் கூட, எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க நம்ம நிழல் கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்கும். அதுக்காக தான் அது. அதனால நம்ம வந்து அந்த டைம்ல வந்து இது சில பேர் சொல்லுவாங்களா ஐயோ தொடாது, இது அப்படி கிடையாது. நம்மளும் அந்த டைம்ல புனிதமா தான் இருப்போம். பட் அந்த சாமிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் தனியா வச்சு வீட்டுல அப்படி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற வீடா இருந்ததுன்னா தனியா ஒரு பூஜை அறையில வச்சு பண்ண நல்லா இருக்கும். ஓகே மம்மி, இப்போ இந்த ஹனுமானை நம்ம கும்பிடுறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி விளக்கு வச்சு கும்பிடணும், இல்ல இந்த மாதிரியான படையல் வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வழிமுறைகள்னு இல்ல, ஜென்ரலா நம்ம ஹனுமான் கும்பிடுற மாதிரியே கும்பிடலாம். ஸ்பெஷலா இதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நெய் தெய்வம் ஏற்றி கும்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சனிக்கிழமையில பெருசா படையல் எவ்ரிடே போடணும்னு அவசியம் இல்லை. சனிக்கிழமையில உங்களால முடிஞ்ச பொங்கலோ ஏதானோ ஒன்று செஞ்சு வச்சு கும்பிடலாம். இல்லை என்னால அதுவும் முடியலன்னா ஏதாவது ஒரு பழம் கட் பண்ணி கூட கொடுக்கலாம். அவர் ரொம்ப சிம்பிள் கடவுள். ரொம்ப எல்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாரு. நல்ல உள்ளத்தோட இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஸ்ரீராமர் மூர்த்தியை நம்ம ப்ரே பண்ணா இவரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே இவர் வந்துட போறாரு. சோ எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. எல்லா விதமான ப்ராப்ளம்ல இருந்து இதுல வெளியில வர்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, டெஃபினட்டா இது ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஒரு ஹனுமான கும்பிடுறதுனால நம்மளுக்கு எல்லா வித பிரச்சனைகளும் தீர்ந்து, எல்லா செல்வமும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டமா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சரியாகும் ஒரே கடவுளை கும்பிடும் போது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப தெளிவா சொன்னதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. ஸோ நீங்களும் வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை வந்துட்டு வழிபடுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு உடனே தீரும். அவங்களும் வழிபடக்கூடிய மந்திரங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதை நீங்க வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை வாசிச்சோ, யூடியூப்ல வந்துட்டு நிறைய கவசங்கள் இருக்கு, நீங்க அதை போட்டும் வந்துட்டு ப்ரே பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.